Hi, welcome to SK Seriables. And last videoல HTML ஓட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான 3 HTML tags வந்து சொல்ல போறேன். என்னன்னா image tag எப்படி யூஸ் பண்றது, div tag எப்படி யூஸ் பண்றது, ULLI tag எப்படி யூஸ் பண்றது. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் டேக் தெரிஞ்சிட்டாலே வெப்சைட்டை ரொம்ப ப்ரொஃபஷனலாக காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இமேஜ் டேக் அப்படின்னா நம்மளோட வெப்பேஜில் எப்படி ஒரு இமேஜ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் HTML/HTML ஓகேவா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு /ஹெட்டு, அடுத்தது டைட்டில் டேக். ஹெட்டுக்குள்ள டைட்டில். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இமேஜ் டேக்ஸை தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இமேஜ் டேக்ஸ் டெமோ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ HTML ஹெட்டு முடிஞ்சிருச்சு. HTML ஹெட்டு டைட்டில் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாடி டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாடி டேக் பாடி டேக். ஸோ இதுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துறேன். நான் H1 பற்றி அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோங்க. அந்த H1 டேக்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இமேஜ் டெமோ அப்படிங்கிறது பெருசாக ஹெட்டிங் சைஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்தது இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக் எப்படி யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் IMG. ஓகேவா? IMG SRCங்கிறது அதோட அட்ரிபியூட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேக்ல சப்போர்ட்டிவாக நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும் அப்படின்னு. இமேஜ் அப்படிங்கிறதோட டேக் வந்து IMG. சோர்ஸ் அப்படிங்கிறது அது அட்ரிபியூட்னா அந்த இமேஜுடைய பேரை நம்ம இந்த சோர்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்துக்கும். இப்போ நம்மளோட ஃபோல்டருக்குள்ள என்ன இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ளவர் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கா. ஸோ இந்த ஃப்ளவர் இமேஜோட ஸ்பெல்லிங்கை எடுத்து நம்ம இங்கே கொடுத்துக்கணும். ஜஸ்ட் டாட் இந்த இமேஜுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஃபைல் இருக்குது, JPG ஃபைல். அப்போ JPG அப்படி கொடுத்துட்டா போதும், இந்த இமேஜ் வந்து பிளேஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஆல்ட் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு அந்த அட்ரிபியூட்டோட இது அதுதான். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத வந்து ஆல்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது சப்போஸ் அந்த இமேஜ் அங்கே இடத்துல இல்லை அப்படின்னா இந்த பேர் தான் அங்கே தெரியும். பேஜில் இமேஜ் சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பேர் அங்கே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இமேஜ் டேக்காக கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இது இப்போ ரன் ஆகுது நம்ம பார்ப்போமா. ஸோ இப்போ நம்ம என்னென்ன சேவ் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணியிருக்கோம் இமேஜஸ் demo.html அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜஸ் demo.html ஃபைலை ரன் பண்ணுவோமா. வந்துருச்சா? ஸோ உங்களோட இந்த ஃபைல் இது ஃப்ளவருங்கிற ஃபைல் இது. ஓகேவா? ஃப்ளவர் இந்த இமேஜ் தான். ஓகேவா? இந்த இமேஜை தூக்கி நம்ம அங்கே வச்சுருக்கோம். புரிஞ்சா? இப்போ நம்மளோட பேஜில் இன்னைக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு அந்த இமேஜ் பிளேஸ் ஆகி வந்திருக்கு. புரிஞ்சவங்க. ஸோ இமேஜ் வந்து நம்மளோட பேஜில் வச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு டேக் என்னன்னா UL என்னன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். UL/UL என்னன்னா இப்போ நம்ம வெப் பேஜ் இருக்கணும், நம்மளோட சர்வீசஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஏதோ டெய்லரிங் சர்வீசஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த டெய்லரிங் சர்வீசஸ் என்னென்ன வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா. ஸோ ப்ளவுஸ், சாரீஸ், மேரேஜ் ப்ளவுசஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் UL அப்படிங்கிறது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே LI அப்படிங்கிறது லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நான் என்னென்னா சாரீஸ் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுப்பேன். அடுத்தது சாரி ஒரு முடிச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சர்வீசஸ் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வேறு என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து என் டேக் கொடுக்குறது, ஸ்டார்ட் டேக் கொடுக்கணும். ஓகேவா? இதுமாதிரி LI இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், சாரீஸு, ப்ளவுசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து சுடி. ஓகேவா? இதை வந்து நான் சேவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இந்த அவுட்புட் தெரியுதா? சாரீஸு, ப்ளவுசஸ்ஸு, சுடிஸு. நான் எங்கேயுமே டாட்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அதுவே வந்து ULLI அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு எடுத்தவொடனே என்ன பண்ணிக்க அது லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி இந்த டாட்லாம் அதுவே வச்சுக்கோம். இப்போ நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்தோமா. ஸோ இப்போ இந்த டேக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. ஸோ
ஸோ அதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா அதுக்குள்ள லிஸ்ட்டு நான் வந்து போட்டு நம்மளோட சர்வீசஸ் வந்து நம்ம வெப்பேஜில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவ் டேக். டிவ் அப்படிங்கிறது என்ன, டிவிஷனாக பிரிக்கிறது. அதுதான் வந்து என்னன்னா டிவ் டேக் அப்படிங்கிறது. ஸோ அந்த டிவ் டேக் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? ஒரு செக்ஷனாக நம்மளோட இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ் டேக்கில் வந்துட்டு அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இதில் வந்துட்டு டிவ்க்குள்ளே நான் வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ H2 அப்படி கொடுக்குறேன் /H2. இதில் வந்துட்டு இந்த அபவுட் மீ வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்துட்டு வந்துட்டு என்னது பேராகிராஃப் டேக், ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன் /P. ஐம் ரீஸ்டார்டிங் மை கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஐம் ரீஸ்டார்டிங் மை கெரியர் அப்படி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு எப்போ இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். வருதான்னு பார்ப்போமா? வருதா? ஸோ அபவுட் மீ ஐம் ஸ்டார்டிங் மை கெரியர். இங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் உங்களுக்கு நான் ஏதாவது கலர் கொடுத்து காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். ஒன்றும் வேணாம். ஆனால் இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டு கொடுத்து பாருங்கள். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டு கொடுத்துட்டு இந்த பேஜ் பாருங்கள். இப்போ இந்த டிவிஷன் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா? இந்த டிவிஷன் கை வைக்கும்போது இங்கே பாருங்கள், நம்ம போட்ட டேக்லாம் இங்கே வந்துருக்கு பாருங்கள். HTML பாடி, HTML பாடி டேக் தான் ஃபுல்லாக மொத்தமாகவே இருக்குது. HTML டேக்ஸ் நான் என்ன சொன்னேன், இன்விசிபிள் டு யூசர் அப்படின்னு சொன்னேன்னா அது ப்ரௌசருக்காக. ஸோ நம்ம இங்கே போட்டது எதுவுமே தெரியாது, இந்த டைட்டில் தவிர. இந்த டைட்டில் இங்கே தான் தெரியும். அது பாடி டேக் ஃபுல்லாகவே இருக்கா. ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்ண நம்ம என்ன போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு? H1 அது இமேஜ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அதுக்கு நான் வந்து லிஸ்ட்டு போட்டிருக்கோமா, 1 லிஸ்ட், 2nd லிஸ்ட், 3rd லிஸ்ட். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோம், டிவ் டேக் போட்டிருக்கோமா. இந்த டிவ் டேக் மொத்தமாக காட்டுதா. ஸோ இந்த பாக்ஸுக்கு பேர் தான் வந்து என்ன, டிவ். இந்த அபவுட் மீ அப்படிங்கிறது ஒரு செக்ஷன். ஓகேவா? இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சிஎஸ்எஸ் வரும்போது காமிக்கிறேன். இப்பயே காமிச்சா உங்களுக்கு வந்து அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நான் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சிஎஸ்எஸ் டாபிக் வரும்போது எப்படின்னா நம்ம இந்த டிவிஷனுக்கு, இந்த செக்ஷனுக்கு இதெல்லாம் எப்படி பேக்ரவுண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன டேக் பார்த்துருக்கோம் அப்படின்னா இமேஜ் டேக், இமேஜ் எப்படி நம்ம பேஜில் வைக்கிறது, அதே மாதிரி லிஸ்ட் டேக், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது டிவ் டேக். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜ் டேக் வைக்கும்போது நான் சொல்லிடுறேன், இப்போது நீங்கள் ஒரு இமேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபைல் எங்கே இருக்கோ, இப்போ இந்த ஃபைலோட பேர் என்ன, இமேஜஸ் demo.html. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் demo.html நீங்கள் நான் சேவ் பண்ணியிருக்கேன்னா இந்த சேவ் பண்ணியிருக்கிற இடத்துல தான் இந்த இமேஜ் இருக்கணும். அப்போ தான் இந்த இமேஜ் வந்து உங்கள் வெப்பேஜில் இருக்கும். ஓகேவா? எங்கே இந்த ஃபைல் இருக்கோ அதே இடத்துல இந்த இமேஜும் இருக்கணும், இந்த இமேஜ் ஃபைலும். அப்போ தான் இங்கே வந்து எடுத்துக்கும். சரியா? இமேஜ் சோர்ஸை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அந்த ஃபைலோட பேரை அப்படியே கொண்டு வந்து போடணும். ஃப்ளவர். அடுத்தது இங்கே எக்ஸ்டென்ஷன் என்ன, ஜேபிஜி. அப்படி உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இங்கே எப்படியா போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகலாம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குது, .jpgன்னு இருக்கிற டைப் ஆஃப் ஃபைலில். ஸோ இங்கே ஜேபிஜி இருந்தால் இப்படி பண்ணுங்க. வேறு ஃபைல் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் கொண்டு போயிட்டு இங்கே போடணும். அப்புறம் ஆல்டர்னேட்லாம் மை இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ரன் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ ஒன்றும் குழம்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு HTML ஹெட்டு, டைட்டில் எல்லாமே அதே மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாடி டேக்கில் ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். ஓகேவா? UL LI எல்லாமே வச்சுருக்கோம். ஓகேவா? அப்புறம் டிவிஷன் டேக். ஸோ 3 டேக் இம்பார்ட்டண்ட்டான டேக் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டேக்கை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு டேக்ஸோட நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.